ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நீங்களும் என்ன மாதிரி வந்துட்டு சிங்கிளாக இருந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சமைக்கிறீங்க இல்லை 2 பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற வந்து குவான்டிட்டி எல்லாமே அதுவே வந்துட்டு போதும். ஸோ ஓகே, ஸோ வாங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். குக்கிங்க்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கர்ட் இல்லை தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி வந்து போட போகிறதில்ல, அதனால். நெக்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் பால், கோகோனட் மில்க்கு, நெக்ஸ்ட்டு கீ. ஸோ என்ன கம்பெனினா அரோமா நெய். இது வந்து பர்ஸ்னலாக சொல்கிறேன், எந்த ஒரு ப்ரமோஷன் கிடையாது. பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் எவ்வளவோ கீ நிறைய கம்பெனி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆனியன், க்ரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி. மெயினாக இந்த டிஷ்ஷுக்கு புதினா முக்கியம். நெக்ஸ்ட் நான் 15 to 20 minutes ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில், இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே கீ டேஸ்ட் பிடிக்கும்னா ஃபுல்லாகவே கீலேயே போட்டுக்கலாம். பட்